இருந்துச்சு. லாஸ்ட் படம் எங்கள் கரியர் படம் பார்ட்டிக்கிற ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்க போங்க லைட்டாக விஜய்க்கு லாஸ்ட் படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே விஜய்க்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்டோ அங்கே கைக்கிற்காகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. படம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. வெள்ளூர் அலங்கார் சினிமாஸில் இருக்கிறோம். உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தளபதி படம்னாலே அது அன்றைக்கி திருவிழா தான். ஸோ அதில் எந்த குறையும் இல்லாமல் இன்றைக்கி நடந்திருக்கு. தலைவர் வர சீன் எல்லாமே பிளாஸ்ட்டு. யாராலையுமே சீட்டில் உட்கார முடியல. எல்லாருமே எழுந்து டான்ஸ் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தளபதியோட அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ சிஎம்மாக இது அவரோட ஃபஸ்ட்டு படம், ஆக்டராக லாஸ்ட் படம். பட் இட்ஸ் வெரி எமோஷ்னல் எல்லாருக்கும். பட் எனிவே அவரோட பயணத்தை அரசியலில் இதுக்கு மேலே தொடருவார். வெரி ஆல் தி பெஸ்ட் டு தி சிஎம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கொசப்பேட்டை பகுதியிலேருந்து வரோம். இது தளபதியோட ஃபேன்ஸாக இருந்தால் எங்களுக்கு கடைசி படம் இது. நாங்கள் அரசியலில் இருக்கோம், அதனால் இது எங்களுக்கு லாஸ்ட்டு படம். அதனால் படம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி. கடைசி படத்தை நல்ல சிறப்பாக இது பண்ணி கொடுத்த வினோத் சார் அவருக்கும் நன்றி. தியேட்டர் உரிமையாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கும், எங்களுக்காக ஏற்பாடு செய்த எல்லா ராஜசேகர் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படம் ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கான படம் மாதிரியே தெரியல. அவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு சீனுமே அண்ட் வந்து தளபதி ஒரு டைம் இன்ட்ரோ ஆகிற சீன் அண்ட் வந்து இன்டர்வல் சீன் அண்ட் கிளைமேக்ஸ் இது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து ஃபேன்ஸ்க்கான பெரிய ட்ரீட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்லணும், டேரெக்டாக சொல்லணும்னா இவ்வளோ நாள் படம் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்கன்றது இப்போ தான் தெரியுது. லீக்கான பிக்சர் மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது. தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க. படம் ரெண்டே விஷயத்துக்காக பார்க்கலாம். ரொம்ப ஒரு 10 வாட்டி கூட பார்க்கலாம். ஒன்று டைட்டில் கார்டோ எண்டிங் சீனோ வெளியே போகும்போது எல்லாரையும் அழி வச்சு தான் அனுப்புகிறாங்க படத்தில். அந்த மாதிரி இருக்குது. தளபதி ஃபேன்ஸ்லாம் ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக எங்களை ஒரு ஃபேன்ஸாக வச்சுருந்து வழி நடத்தல விஜய் சாருக்கும் நன்றி. அண்ட் இவ்வளோ நாள் எங்களை ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து வழி நடத்த போகிற சிஎம் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பேர் வந்து தினேஷ். நாங்கள் வந்து தளபதி மக்கள் இயக்கத்துலேருந்தே தளபதி கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணெல்லாம் வந்து இப்போ கட்சி ஆயிடுச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வா, ஒயிட் ஷர்ட்டில் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் வார்டு சார்ந்து. என்னை வந்து ஒயிட் ஷர்ட்டில் வாடினாங்க. நான் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வந்திருக்கேன். எதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் திரையுலகில் இன்னைக்கு வந்து பிளாக் டேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ரெக்கார்டு பிரேக்கர்னு சொல்கிறத விட ரெக்கார்டு மேக்கர். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ சாதனை படைச்சிருக்காரு. அந்த சாதனையெல்லாம் படைச்சிட்டு இப்போ மக்களுக்கோசரம் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு வராருன்ற பட்சத்துக்கு இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகுக்கு வந்து பிளாக் டே தான். ஸோ அதனால் பிளாக் அண்ட் பிளாக்காக என்னோட எதிர்ப்பை தெரிவித்து நான் வந்திருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா படம் நான் ஆல்ரெடி காலையில் ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நைட் ஷோவும் பார்க்க போகிறேன். ஒரு தெளிவான படம், ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். நம்ம நாட்டில் நடந்த அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கணும், இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸுக்கு என்னென்னலாம் கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸ் என்னென்னலாம் இதுக்கப்புறம் பண்ணணுன்ற விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் அனைவரும் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லாருமே வந்து படத்தை தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். படம் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி ஃபோன்லேயே ரிலீஸ் ஆயிடுச்சு, திருட்டுத்தனமாக விட்டாங்க அப்படி பார்த்தவங்களும் இருப்பாங்க. அதில் நடக்கிறது எதுவுமே வந்து இதில் நடக்காது. அதில் இருக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இதில் எல்லாம் முற்றிலும் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து வெளியில் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தேட்டரில் வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு மற்ற நடிகரோட படம் இல்லை. இது வந்து தளபதி படம்ன்றதுனால நாங்கள் வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் தான் பார்ப்போம். நீங்களும் தேட்டரில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான்.